டுடே பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குது அப்படின்னா, ராஜி ஆடுறதுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பி அங்கே போனதும் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ரூமுக்குள்ளே போய் திறந்து அதை உட்காந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. நம்ம வீட்டில் வேறு சொல்லாமல் அவசரமாக கிளம்பி வந்தோமே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் எடுத்து கதிருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுக்காத கதிர் கோவத்தில் ஃபோன் எடுத்து ரிட்டன் எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக 2 பேருமே சேர்ந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பவும் கதிரே ஃபோன் பண்ணி திரும்பவும் ராஜிட்ட பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குமாரோட வீட்டில் குமாரை கூப்பிட்டு எல்லாருமே உங்களுக்கு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வரப்போகுது, நீ எப்படியாச்சும் அரசி மேலே பொய்யான ஒரு இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து, நீ அரசி மேலே தப்பான ஏதோ ஒரு பழியை போட்ட, நீ ஜெயிலேருந்து வர்ற மாதிரி வழியை பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா குமாரவேல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு மனசு சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமில் உட்காந்து தனியாக ஆள போகிறான். ஸோ அவங்க பாட்டி வந்து கேட்குறாங்க, எதுக்குடா குமாரவேல் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. எல்லோரும் சேர்ந்து திட்டிகிட்டு இருக்கிற டைமில் அவங்க பாட்டியை மட்டும் அவன் உண்மையை சொல்கிறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பாட்டி, அரசு மேலே எந்த தப்புமே இல்லை, நான் பண்ணுற தப்பை இப்போ தான் உணர்றேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிகிட்ட அழுறான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் பாட்டிகிட்ட ஷேர் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நான் கதிர் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக இப்படி பண்ணி தேவையில்லாமல் அரசியல் வாழ்க்கையில் விளையாடிட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி அவனும் அழுறாங்க. பாட்டியோட மடியில் படுத்து குமாரவேல் திருந்திட்டான் அப்படின்னு பாட்டிகிட்ட வந்து கெஞ்சிட்ருக்கான். பாட்டி கவலைப்படாதடா, நான் எப்போவுமே இவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கதிரும் ராஜி பார்த்திங்க அப்படின்னா ஆடுறதுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது மீனாட்டிருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன ராஜி, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நல்லா தாங்க போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ராஜிக்கு வருது ஒரு டெஸ்ட்டு. எல்லாருமே குடிச்சிட்டு ஆடிட்டுருக்காங்க. ராஜிட்ட வந்து ஒரு ஆள் தப்பாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீயும் ஆடவா அப்படின்ட்டு. கொஞ்சமும் எதிர்பார்க்காத ராஜி அப்படியே ஒரு மாதிரி அசந்து போய் திரும்ப அந்த இடத்துல நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு உட்காந்துருக்குறா.